ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க 12th அக்கௌண்டன்சிக்கான ஹாஃப் இயர்லி மாடல் கொஷின் பேப்பர். ஸோ அக்கௌண்டன்சின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எதுக்குன்னு சொல்கிறேன், உங்கள் காலேஜ் அட்மிஷனுக்கும் சரி, உங்கள் மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கும் சரி. ஏன்னா அக்கௌண்டன்சி உங்களுக்கு 12th 10 சாப்டர் தான் இருக்கும். ஸோ 11th நீங்கள் 14 சாப்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனால் 12th வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ரீவேல்யூஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து குட்வில் வந்து 4th சாப்டரில் இருக்கும். குட்வில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. ஸோ அந்த குட்வில் சாப்டர் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க, அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 3rd சாப்டர் 3.1ல் இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக 5 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் 2 மார்க் 3 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 5 மார்க் வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் நானே அது படிக்காமல் தான் போனால், நான் ஈஸியாக சென்டம் வந்துருச்சு. அதை தாண்டி நீங்கள் அது எப்படின்னா 2 மார்க் 2 செகண்ட் லெசன் 5 மார்க் மட்டும் படிக்காதீங்க. படிக்காதீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை விட்டுட்டு நான் மீதி எல்லாத்துலேயும் நல்லா தரவாக படித்தேன். ஸோ நான் ஈஸியாக சென்டம் எடுத்துட்டேன். ஸோ அதுதான் ஒரு கீ. உங்களுக்கு 9th சாப்டர்லாம் ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோலாம் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்கும். 1 இல்லை 2 5 மார்க் வந்தால் வர அது சான்ஸ் இருக்காது. ஏன்னா வெயிட்டேஜ் அதிகம். 8th வந்து அந்த நிறைய கேல்குலேஷன்ஸில் வரும். நான் வரும்போது சொல்கிறேன். அந்த குவிக் ரேஷியோ பார்க்குறீங்க, அந்த குவிக் ரேஷியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டூ யூனோலாம் அந்த 9th சாப்டர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து கம்பல்சரி வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 10th சாப்டர் வந்து அந்த கீஸ் நிறைய ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட் கீஸில் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அக்கௌண்டன்சி 1 மார்க் வந்து அந்த டெத்தில் அந்த இன்சூரன்ஸ் பாலிசின்னு ஒன்று இருக்கும். டெத்துலேயோ இல்லை அட்மிஷன்லேயோ. ஸோ அந்த ஒரு பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு 1 மார்க் புக்கிங் சரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போட்டிருப்பீங்க 11th. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் தான் நீங்கள் இதில் போட போகிறீங்க. அதே மாதிரி 34 பார்க்குறீங்க. அந்த 34 ஆவரேஜ் ப்ராஃபிட், நான் சொன்ன மாதிரி 4th லெசன் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி, அதெல்லாம் விட்டுறாதீங்க. அதே மாதிரி 36 பார்க்குறீங்க. 36 வந்து 3rd சாப்டர், ஐ திங்க் 6th சாப்டர். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டும் உங்களுக்கு அட்மிஷனும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், ஐ திங்க். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த 5 மார்க் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 5th சாப்டர் அட்மிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிட்டையர்மெண்ட்டோட. ஸோ அட்மிஷன் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 7th சாப்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இருக்குது. கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ராப்பர்ட்டி ரேஷியோ, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஸோ அந்த சாப்டர் நீங்கள் தரவு பண்ணிடுங்க, நல்லா தரவு பண்ணிடுங்க. 4th சாப்டர், 9th சாப்டர், 1st சாப்டர், 2nd சாப்டர், 3rd சாப்டர் தரவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக 80 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்கள் 2 மார்க் 3 மார்க் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 யூனிட் 6 யூனிட் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 5th 6th சாப்டரில் தான் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கே இருக்காது. ஐ திங்க் ஒரு 2 3 தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் 7th சாப்டர் வரைக்கும் நல்லா 2 மார்க் 3 மார்க் படிச்சுட்டு, நான் சொன்ன 5 சாப்டர் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா நீங்கள் 80 மார்க் எடுத்துடலாம். நான் ஷேர் அதுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கும் மேலே எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட்டும் அட்மிஷனும் முக்கியமாக இருக்கும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் அட்மிஷன் வந்து வெயிட்டேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3rd சாப்டர். 3rd சாப்டரில் ஐ திங்க் 3rd சம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd சாப்டர் 5 மார்க்கு ஒரு முக்கியமான சாப்டர் தான். அதே மாதிரி உங்களுக்கு 8th சாப்டர் இருக்குது. 8th சாப்டர் வரும்போது சொல்கிறேன். இந்த 7th சாப்டர் பார்க்குறீங்க. ஸோ அந்த 7th சாப்டரில் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட், அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ குட்வில் பார்க்குறீங்க, அது எதுவுமே இல்லை. அது சூப்பர் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை சம்திங் வரும். அதே மாதிரி இந்த இன்கம், அது பேர் வந்து கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப, நான் சொன்ன மாதிரி 9th வந்து உங்களுக்கு 2 வருது. ஸோ 2 5 மார்க்னால் உங்களுக்கு 10 மார்க்கு. ஸோ அது 9th சாப்டர் வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் திரும்பி சொல்கிறேன், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து ஐ திங்க் ஒரு 20th சம் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ், கம்பேரிட்டிவ். ஸோ கம்பேரிட்டிவ் காமன் சைஸ்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரெண்டுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, ஸோ 1 மார்க் PDF வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்கலாம், பர்சனலாகவும் கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.